பேரன்புடையீர் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் எஸ்கேபிசி டாடலிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள், பாராட்டுக்கள். மீண்டும் ஒரு அபிராமி அந்தாதி பதிவிலே நாம் சந்திக்கிறோம். நாளையிலிருந்து நவராத்திரி ஆரம்பிக்கிறது. இந்த வருடத்திற்கான நவராத்திரி அம்பிகையின் வழிபாட்டு காலம் ஆரம்பிக்கிறது. அன்னை அபிராமியை வழிபட்டு இதுவரை நாம் 27 பாடல்களையும் காப்பு செய்யுளையும் மற்றும் விருச்சிக ராசியை கும்பராசிக்காரர்களுக்கான 3 தனிப்பாடல்களையும் நாம் பார்த்துவிட்டோம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பாடல் 28. இந்த பாடலை நாம் பாடி பரவசம் அடைவதால் இம்மையும் மறுமை முதலிய இன்பங்கள் அடையலாம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாருங்கள், அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்த்து விடலாம். கடந்த பாடல் சொல்லுவதே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் சொல்லும் என தொடங்குகிறது. அடிப்படையில் இந்த பாடல் பாடுவதற்கும் படிப்பதற்கும் மிக எளிய பாடலாகும். சிறுவயது முதல் நாங்கள் எல்லாம் பாடி மகிழ்ந்த பாடல். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுபவர்க்கே அழியாரசும் செல்லும் தவனெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்பதுதான் அந்த பாடல். உங்கள் எல்லோருக்கும் எளிய முறையிலே இதை பாடுவதற்கு வசதியாக அவரவர்களுக்கு தெரிந்த ராகத்தில் நாம் பாடும்போது அன்னை அபிராமி கோபித்து கொள்ள மாட்டாள், மகிழ்வாள் என்பதால் நாம் இதை பாடி மகிழலாம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியாரசும் செல்லும் தவனெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்று அபிராமி பட்டர் பாடி பணிகிறார். இந்த பாடலின் ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் என்பதை பார்த்து விடலாம். பொதுவாக இந்த பாடல் ஏற்கனவே சொன்னது போல மிக எளிதாக பொருள் கொள்ளுகின்ற பாடல்தான். சொல்லும் பொருளும் என சொல்லும் பொருளும் போல பிரியாமல் நடமாடும் துணைவரும், அதாவது ஆனந்த தாண்டவம் ஆடும் தில்லை நடராஜ பெருமானாகிய நின் கணவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே ஒன்றிணைந்திருக்கும், அதாவது அவரை படர்ந்திருக்கும் ஞான மனம் வீசும் மலர்கொடி போன்ற அன்னையே என்று கூட இதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். நின் புதுமலர்த்தாள், அப்போதுதான் மலர்ந்த தாமரை மலர், அன்றலர்ந்த தாமரை மலர்கள் என்றால் அன்றைக்கு மலர்ந்ததான், அப்பொழுதுதான் மலர்ந்த தாமரை மலர்கள் போன்ற நின் 2 திருவடிகளை அல்லும் பகலும் தொழுபவர்க்கே, இரவிலும் பகலிலும் மறவாமல் தொழுகின்ற உன் அடியவர்களுக்கே அழியா அரசும் பகைவர்களால் அழிக்க முடியாத அரச செல்வமும் செல்லும் தவநெறியும் பயனடையும் வரையில் செல்லும் தவநெறி வாழ்க்கையையும் சிவலோகமும் சித்திக்குமே, இறுதியில் மோட்சமாகிய சிவலோகபதையும் கிடைக்குமே என்று அபிராமி பட்டர் பாடி பரவசமடைகிறார். இப்போது இந்த பாடலினுடைய பொழிப்புரையாக நாம் ஏற்கனவே பார்த்த சொற்களை எல்லாம் தொகுத்து ஆனந்த தாண்டவம் ஆடும் தில்லை நடராஜ பெருமானுடன் சொல்லும் பொருளுமோல பிரியாமல் ஒன்றிணைந்திருக்கும் ஞான மனம் வீசும் மலர்கொடி போன்ற அன்னையே, அப்பொழுதுதான் மலர்ந்த தாமரை மலர்கள் போன்ற நின் 2 திருவடிகளை இரவும் பகலும் மறவாமல் தொழுகின்ற நின் அடியார்களுக்கு பகைவர்களால் அளிக்க முடியாத அரச செல்வமும் பயனடையில் வரையும் செல்லும் தவநெறி வாழ்க்கையும் இறுதியில் மோட்சமாகிய சிவலோகிய பதவியும் கிடைக்குமே என்று இதற்கு பொழிப்புரையாகும்.
இந்த பாடல் பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும். அம்பிகை தெய்வீக இந்த மனம் சேனலை கமழும் சப்ஸ்கிரைப் செய்து திருமேனியை உற்சாகப்படுத்தி உடையவள். அன்னை அபிராமியின் ஞான அருள் மனம் பெறுங்கள். கமழும் திரிக்கோலம் தொடர்ந்து கொண்டவள். பார்த்து ஆதரவு இதுதான் தாருங்கள். தமிழறிஞர் நன்றி. கிவாஜா அவர்கள் இதற்கு மிக சரியான உரையாக எடுத்தாண்டு கொள்வது. வாக்வாதினி, ராஜ்யதாயினி, திவ்ய கந்தாட்சியா என்றெல்லாம் அவளுக்கு பெயர். ஞான மனம் கமழும் தவநெறியில் தொடர்ந்து செல்லும் திலமை அன்னையின் அருள் பெற்றவர்களுக்கே சாத்தியமாகும். அன்னையினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அறம் பொருள் இன்பம் ஆகிய இல்வாழ்க்கையிலே இன்புற்று வாழ்ந்து பிறகு வீட்டு நெறியாகிய தவத்தை மேற்கொண்டு முடிவில் பேரின்பப் பெருவாழ்வை அடைவார்கள் அன்பர்கள். நாம் மீண்டும் இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் பாடி நிறைவு செய்யலாம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து இந்த நவராத்திரி காலம் முழுவதும் பாடி மகிழலாம். இந்த உரையை தயாரிப்பதற்கு உதவிய இந்த 2 அடிப்படை அபிராமி அந்தாதி புத்தகங்களுக்கும் இவைகளை வெளியிட்ட திருப்பனந்தாள் மடம் மற்றும் அமுத நிலையம் ஆகியவற்றுக்கும் உரையாசிரியர் கிவாஜா அவர்களுக்கும் நம்முடைய சேனலின் சார்பாக பணிவான நன்றிகள். அடுத்த பாடல் எல்லாம் ஆனவள் என்ற தலைப்பிலே எல்லா சித்திகளையும் அள்ளித்தரும் அன்னை அபிராமியை நாம் மீண்டும் இந்த நவராத்திரி காலத்திலேயே நான் அந்த பதிவை தருவதற்கு முயற்சி செய்கிறேன். வாருங்கள், அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.